கரூரில் ஏற்பட்ட அசம்பாவிதம் இது அவரை பெருமளவு உலுக்கி இருக்கிறது. இதன் மூலமா தமிழ்நாட்டில் அரசியல் பண்றது எவ்வளவு பெரிய சவால் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். திமுகவுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அப்படிங்கிறப்போ இனிமேல் அவர் தனித்து நிற்பதுங்கிற முடிவிலேயே இருந்தார்னா அந்த லட்சியத்தை அவர் அடைவது கடினமாகிவிடும். அப்போ அவர் கூட்டணி கணக்கு வழக்குக்குள்ள போயே ஆக வேண்டும். அவருக்கு ரெண்டு ஆப்ஷன். ஒன்னு டிஎம்கேல இருந்து காங்கிரஸ் வெளியில கொண்டு வரலாம், அதோட அலையன்ஸ் வைக்கலாம். ஆனால் அந்த அலையன்ஸ் திட்டவட்டமான பலனை விஜய்க்கு தராது. அதே நேரத்தில் என்டிஏவுக்குள்ள அவர் வரலாம். கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி திமுக எதிர்ப்பு மட்டுமே தான் இப்போதைக்கு எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி அவர் வரலாம். அப்படி வருவதன் மூலமாக தேர்தலை ஸ்வீப் பண்ண முடியும். ஆட்சி அமைக்கக்கூடிய கூட்டணியில் அங்கமாக இருக்க முடியும். அது அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. இப்ப டிஎம்கேல இருந்து காங்கிரஸ் கழட்டி கொண்டு வர்றது அப்படின்னா டிஎம்கே கூட்டணி பலவீனமாகும், என்டிஏவுக்கு லாபம். என்டிஏவுக்குள்ளேயே வர்றது அப்படின்னு முடிவெடுத்தால் என்டிஏ ஸ்வீப் பண்ணும். எப்படினாலும் லாபம் என்டிஏவுக்கு.